கில்மிசா அவர்கள் அப்படின்னு சொல்றதை விட சரிகமப்பா ஜீ தமிழோட சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 3 டைட்டில் வின்னர் அப்படின்னா பல மக்களுக்கு உலகெங்கும் இருக்கிற பல தமிழ் மக்களுக்கு அவங்கள வந்து தெரியும். இல்லை அப்படின்னா ஜாழ்ப்பாணத்து கில்மிசா அப்படின்னாலும் பல பேருக்கு தெரியும். சரி, அப்போ கில்மிசா அவர்கள் தொடர்பாக கடந்த ஒரு 3 நாட்களாக வந்து ஒரு பெரியதொரு விடயம் வருது. கில்மிசா அவர்கள் இன்னும் 18 வயது பூர்த்தியாகவில்லை. அவங்க அதுக்குள்ள கார் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ அதற்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், நெட் டிசைனர்ஸ், அதாவது போஸ்ட் கிரியேட் பண்ணுறவங்க, வீடியோ போடுறவங்க, டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ், ஸோ இவங்க பல பேர் வந்து அவங்க வந்து எப்படி கார் ஓடலாம், அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்ற ரீதியில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டார்கள். அவங்களுடைய குரலை வந்து எழுப்பினார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவாகவும் ஸோ ஏன் வந்து இப்படி மக்கள் பொறாமப்படுறாங்க, இப்படி அதாவது ஒரு பிரபலம் வந்து ஒரு விடயம் வந்து பண்ணிட்டா வைத்தறிச்சல்ல அந்த கூட்டம் வந்து ஏன் வந்து இப்படி பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கமெண்டில் வந்து போடுங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு அதை வந்து திருத்திக்கும் அப்படின்ற ரீதியில் சில பிரபலமானவர்கள் வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள். ஏன்னா பிரபலமானவர்கள் பேசினா தான் இப்போ நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வரும். அதாவது அவங்க பிரபலம் அப்படி என்னைக்குள்ள பல பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க போட்ட வீடியோ 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1000 பேருக்கு போயிடும். அப்போ 1000ல் நம்மளும் ஒருத்தவங்களா இருப்போம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. அதன் மூலம் ஒரு விடயம் தெரிய வரும், ஓ இப்படி ஒரு விடயம் நடக்குதா அப்படின்னு. இதுதான் இந்த பிரபலம் அப்படின்னு இருக்கைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். பட்டி தொட்டியெல்லாம் ஈஸியாக வந்து போயிடும். சரி, அப்போ அப்படி 2 பக்கம் இருக்குது. ஸோ அப்போ இப்போ வந்து ரீசெண்டாக சில விடயங்கள் பார்க்க முடியுது. ஸோ இதில் என்னுடைய கருத்து, பல பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. சரி, அப்போ நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பேசலாம். ஓகே, கில்மிசா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒட்டுமொத்த இலங்கைக்குமே ஒரு பெரிய பெருமை சேர்த்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவங்க. தமிழ் மக்கள் தாண்டி பல மொழி தாண்டி அவங்க கொண்டாடப்பட்டவங்க. சகோதர மொழி, இலங்கை சகோதர மொழியை சேர்ந்தவர்கள். அவங்க சீசன் சரிகமப்பா சீசன் அந்த நிகழ்ச்சி நடக்கக்குள்ள மிகப்பெரிய ஆதரவு அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ சிங்கள மொழியில் அவங்கள பற்றி சொன்ன அப்டேட்டுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு எபிசோடும் வந்து முடியக்குள்ள அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு, அந்த வீடியோக்கள் எல்லாமே 5 லட்சம் 6 லட்சம். ஈவன் தமிழில் ஒரு அவங்கள பற்றி ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கு வந்த வியூவை விட சகோதர மொழியில் வந்தது தான் அதிகம். இப்போ கூட யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த காணொலிகள் வந்து இருக்குது. சரியா? ஸோ இவங்களை பற்றி பெருமை அப்படி வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பெருமை சேர்த்தவங்க. அதை தாண்டி இவங்க தான் முதல் நபர் இந்தியாவில் நடந்த நிகழ்ச்சியில், ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் வேற நாட்டை சேர்ந்தவங்க டைட்டில் வென்னது ஜீ தமிழில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது வந்து இலங்கை போட்டியாளர் ஒருத்தங்க வேறொரு நாட்டுக்கு, அதுவும் இந்தியா நிகழ்ச்சியில்னா உலகெங்குமே ஃபேமஸ். அதில் ஜீ தமிழ்ன்றது மிகப்பெரிய ஒரு டிவி நிகழ்ச்சி நிறுவனம். அதில் சரிகமப்பா அப்படின்றது பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோ, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோ. ஸோ திறமைக்கான ஒரு அரங்கம். அப்போ அதில் இலங்கையிலேருந்து வந்து 10,000 பேரோட போட்டி போட்டு அதில் தெரிவாகி 100கணக்கான பேரோட போட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 பேரோட போட்டி போட்டு அதில் முதலிடம் பெறுறது அப்படி என்பது சாதாரண விடயம் இல்லை. அதுவும் ஒரு வேறொரு நாட்டிலேருந்து வந்து அங்கே தங்குறதா இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி சில வைத்தறிச்சல் படுற கூட்டம் ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த கூட்டத்தை அதையெல்லாம் தாண்டி, ஏன்னா போன முறை 2025 ஸ்னேகா அப்படின்ட்டு மலையாளத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்த அந்த பொய் வதந்திகள், இவங்க இலங்கையில் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு ட்ரெஸ் வந்து வேற மாதிரி போட்டாங்க, இங்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி போடுறாங்க, இவங்க வந்து இது வந்து அவமானமாக இருக்குது, பொய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து அந்த பொண்ணு மன உளைச்சல் காரணமாக அந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதியில் கிளம்பி போயிட்டு. சரியா? ஸோ அப்போ அப்படியானதெல்லாம் தாண்டித்தான் கில்மிசா அவர்கள் வெறும் திறமை மட்டுமில்லை, அந்த மன வலிமை எல்லாமே. இஸ் அ வெரி போல்டு கேர்ள். அவங்களோட பெற்றவங்க அவ்வளோ தூரம் ஷீல்டாக இருந்து அவங்கள பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவங்க டைட்டில் வின் பண்ணவங்க.
ஸோ இப்படி வந்து கில்மிசா அவர்கள் வந்து பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அப்போ அப்படிப்பட்டவங்க அவங்கள வந்து சின்ன 10 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு முன்னுதாரணமாக வந்து பார்க்குறாங்க, தங்களோட பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கூட. ஸோ அப்போ அங்கே தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. நல்லது பண்ணைக்குள்ளே கண்டிப்பாக அது எப்படி போய் சேருமோ அதே போல் நம்ம ஒரு மிஸ்டேக்கை தெரியாமல் பண்ணைக்குள்ளே அது வந்து பல பேருக்கு போய் சேர்ந்துடும். சரியா? அப்போ இப்போ ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்க, அதுவும் 18 வயது பூர்த்தி ஆகாதவங்க காரோடைக்குள்ள அப்படின்னைக்குள்ள அது பல இளைஞர்களுக்கு போய் சேரும். அதாவது இவங்க ஓடுறாங்கல்ல, அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பிரபலமாகணும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் பிரபலம் ஆகிட்டா ஒன்று சோஷியல் மீடியா மூலம் உழைக்கலாம். யூடியூப் தான் நம்பர் 1, அதிகமான வருமானம் யூடியூப் மூலம் வரும். அதுக்கப்புறம் யூடியூப்போட கம்பேர் பண்ணிக்க ரொம்ப கம்மி தான் ஃபேஸ்புக். அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்டாக் மூலம் காசு உழைக்காட்டியும் அதை வச்சு வியாபாரம் வந்து பண்ணலாம், வியாபாரத்தை மேம்படுத்தலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் உழைக்கலாம், அப்போ ட்விட்டரில் போடுற ட்வீட்டுக்கு உழைக்கலாம். ஸோ அப்போ அப்படி சோஷியல் மீடியாவில் உழைக்கலாம். பட் வட்டவர் யூடியூப் தர அளவுக்கு காசு வேற எந்த ஆப்புமே தராது. சரியா? ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பிரபலம் ஆகிட்டா ப்ரொமோஷனுக்கு அழைப்பு வரும், சீஃப் கெஸ்ட்டாக அழைப்பு வரும். ஏன் பல கம்பெனிகளே வேலைக்கு அழைப்பார்கள். டிஜிட்டல் கிரியேட்டராக இருக்கீங்களா, எங்களுடைய ப்ரொமோட்டராக இருக்கீங்களா, மாதம் 1 லட்சம் தரோம் அப்படின்னு. ஸோ அப்போ இதுதான் இப்போ உலகம், இனிமேலும் அப்படித்தான். ஸோ அப்போ பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. அப்போ அதில் சும்மா நபர்கள் பண்ணுறதை விட இப்படி உலகளவில் பிரபலமானவர்கள் ஒரு விடயம் பண்ணைக்குள்ள அது பல பேருக்கு போய் சேரும். சரியா? அப்போ எப்படி நம்மளை ஒரு டைம் இந்த உலகம் கொண்டாடைக்குள்ள சூப்பர்பா கொண்டாடுறாங்கல்ல, எப்படி நம்ம சந்தோஷமா அந்த மாலைகளை நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணிக்குள்ள அந்த உலகம் வந்து திரும்பி கேட்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும். சரியா? எல்லாத்துக்கும் அணைச்சி கொண்டு இருந்தால் அது உண்மையான இது இல்லை. தப்பு பண்ணால் தட்டி கேட்டால் தான் அது உண்மையான உறவு. உறவே அப்படித்தான், கூட இருக்கிறதே. நம்ம தீக்குள்ள கை விடுறோம். இப்போ இந்த கற்பூரம் இருக்குல்ல, ஒரு குழந்தை அந்த கற்பூரத்தை வச்சிருக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்க தான் சொல்லணும் எப்போ அந்த கற்பூரத்தை எடுத்து வைக்கணும். அப்படியே வச்சு கொண்டு இருந்தால் கை எரிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ அது அப்படி சொல்லக்கூடாது, குழந்தையோட மனசு வேதனைப்படும். ஏன்னா குழந்தைக்கு பிடிக்கும், ஆஹா நெருப்பு அப்படின்னு. அப்போ கூட இருக்கிறவங்க அக்கறையில் சொல்லணும். ஸோ அப்போ அதில் பல பேர் அதை சொன்னாங்க. சரிங்களா? அதில் அக்கறையும் இருக்குது, வைத்தறிச்சலும் இருக்குது, பொறாமையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம நல்லதை எடுத்துக்கொள்ளணும் இல்லை? சரி, அப்போ நம்ம ஒரு விடயம் தெரியாமல் பண்ணிட்டோம். ஸோ இதே சோஷியல் மீடியா தான் நம்மளை கொண்டாடிச்சு உலகம் ஃபுல்லாக. கண்டிப்பாக இப்போ எந்த டிவி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இப்போ நமக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னா திறமை இருந்தால் கூட நம்மளை வச்சிருக்க மாட்டாங்க அந்த ஷோவில். ஏன்னா டிஆர்பி வேணும். டிஆர்பி வேணும்னா வெளிநாட்டு வியூ நம்பர் 1 முக்கியம். அதுக்கு வெளிநாடுனா UK, கனடா, அமெரிக்கா அப்படியான நாடுகள் இருக்கிறவங்க. சரியா? ஏசியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மீதி நாடுகள். அது பவர், அந்த வியூவர்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங். யூடியூப்லேயும் அப்படி தான். UK, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படியான நாடுகள்ல இருந்து வியூ வரைக்குள்ள அதுக்கு ஒரு 5 ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும்னா அதுவே உள்நாட்டிலேருந்து பார்த்தாலோ இல்லை வேறு ஏசியா நாடுகள்லேருந்து பார்த்தாலோ 1 ரூபாவோ அல்லது அதுக்கு குறைவாக தான் கிடைக்கும் ஒரு வியூக்கு. சரிங்களா? இதுதான் பவர் ஆஃப் UK, கனடா, அமெரிக்கா அப்படியான இது. ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியா தான் அப்படியான மக்கள்கிட்ட நம்மளோட முகத்தை கொண்டு போச்சு, இது நம்மளோட திறமையை கொண்டு போச்சு. அதனால தான் அந்த டிவி நிறுவனங்களும் இது எந்த டிவியில் இந்த பிள்ளை பார்க்குது அப்படின்னு போட்டு அந்த வெளிநாட்டவர்கள் அந்த டிவி அந்த ஷோவை பார்த்தாங்க. அது மூலம் அந்த டிவிக்கு டிஆர்பிகள் குவிந்துது. அப்போது அந்த மக்களும் காரணம், நம்ம நல்லது பண்ணைக்குள்ள நம்மளை கொண்டாடின மக்களும் நமக்கு ஒரு மாலை ஒரு டைட்டில் வெற்றி வரைக்குள்ள அந்த மக்கள் இந்த சோஷியல் மீடியா காரணம். அதே நேரத்தில் நம்ம ஒரு விடயம் தெரியாமல் பண்ணைக்குள்ள அதை பார்த்துட்டு பல பேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிரபலம் ஒரு வீடியோ போட்டால், அதுவும் கில்மிசா அவர்களை போன்றவர்கள் போட்டால் 1 மணி நேரத்திலே 10,000 பேருக்கு கிட்ட போயிடும். அதை போட்டு பல பேர் உடனே டவுன்லோட் பண்ணிடுவாங்க. டவுன்லோட் பண்ணி அதை கொண்டாடுற அந்த ஃபேன் பேஜஸ் இல்லை இதை வச்சு வியாபாரம், அதாவது இந்த பொதுவாக எல்லா பிரபலங்களையும் போட்டு இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியூ எடுக்கிற ஒரு கூட்டம். அடுத்தது இதை வச்சு நெகட்டிவிட்டியை பரப்புகிற கூட்டம், இல்லை விமர்சனம் பண்ணுற கூட்டம் நிறைய இருக்குது. அப்படியும்
எக்கச்சக்கமான வியூக்கள் போகும். அப்போ அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள பல பேருக்கு கில்மிசாக்கு 17 வயசு 16 வயசு இவங்க 15 வயசு இவங்க கார் ஓடுறாங்கல்ல, அப்போ நாங்களும் கார் ஓடலாம் போல இருக்கு. கில்மிசா போட்ட வீடியோ கார் ஓடி போட்ட வீடியோக்கு இவ்வளோ வியூ வந்திருக்கு, ஆமாம் நானும் வந்து கார் ஓட போகிறேன், இங்கே வளவுக்குள்ள தான் ஓட போகிறேன். ஸோ அப்படின்னு ஒரு விடயம் வந்து வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு இப்போ எதிர்ப்பு வந்திருக்குல்ல, இவங்க பண்ணது தப்பு, இவங்களை வந்து கேட்கணும், இவங்க எப்படி பண்ணலாம்னு. அப்போ இப்படி பல விடயங்கள் வரைக்குள்ள அந்த விடயங்கள் பல பேருக்கு போகும். ஓ இது தப்பு இல்லை, ஆமாம் இது தப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ இங்கேயும் அந்த சரியான பாடம் தான் படிப்பிக்கப்படுது. கில்மிசா அவர்களா இருக்கட்டும், இல்லை வேற யாராவது தெரியாத முகமா இருக்கட்டும், யார் பண்ணாலும் தப்பு தான். யார் பண்ணாலும் ஒரு திறமையா இருந்தா கொண்டாட வேணும். ஈக்குவாலிட்டி முக்கியம். அப்ப இப்ப கில்மிசா அவர்களுக்கு எதிராக இந்த சோசியல் மீடியால அவங்க பண்ணதே தப்பு அப்படின்னு அது வைத்தறிச்சல்ல பண்றாங்களோ இல்ல சமூக அக்கறையில பண்றாங்களோ இல்ல அந்த ஒரு குரல் கொடுத்தாங்களா, அது வந்து நல்லதுதான். அது நல்லதுதான். ஒன்று வந்து பல பேருக்கு ஓகே நமக்கு வயசு வராம நம்ம கார் ஓடக்கூடாது, அப்படி பண்ணா அது தப்பு அப்படின்னு ஒரு பாடம் ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கில்மிசா அவர்களும் வந்து இனிமேல் இப்படி ஒரு விடயத்தை பண்ண மாட்டாங்க. அவங்களும் உணர்ந்திருப்பாங்க, ஓகே நம்ம இது வந்து பண்ணிட்டு இது பல பேர் இதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுவாங்க, நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு. இப்போ சில பேர் சொல்றாங்க கில்மிசா அவர்களோட இது வந்து எப்படி பாதிக்கும், எப்படி அவங்க நொந்து போவாங்க. அப்படி இல்லை. ஷீ இஸ் a very strong girl. அந்த சரிகமப்பா அந்த நிகழ்ச்சிக்கு போனதுலேருந்து அந்த வெற்றி வாகை சூடி வர்ற வரைக்குமே அவங்க வாழ்க்கை பாடத்தை நிறைய படிச்சுட்டாங்க. சரிங்களா? அப்பையும் அவங்களுக்கான அந்த எதிர் விமர்சனங்கள் வைத்தறிச்சல்கள் வந்தது. அதெல்லாம் பார்த்து அதை வைராக்கியமாக எடுத்துத்தான் அந்த பொண்ணு டைட்டில் அடித்தாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து இதனால் அவங்க துவண்டு போகிறதோ இல்லை பயத்தில் அவங்க திறமை அடங்கி போகிறதோ இல்லை. சரிங்களா? நம்ம மீது ஒரு கல் வருதுன்னா அந்த கல்லை வச்சு நம்ம வீடு கட்டலாமா இல்லை வீட்டுக்கு ஜன்னல் வைக்கலாமே எடுக்கணும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவ்ல எடுக்கணுமே தவிர ஐயோ கல் வருதே அப்படின்னு பயப்படக்கூடாது. இது வந்து வாழ்க்கையில சாதித்து பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற கில்மிசா அவர்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படி என்பதும் இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு போவைக்குள்ள பல எதிர்ப்புகள் வந்து அந்த டைம்ல ஷீல்டா அவங்களோட இருந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்பவே பல பாடங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்பயும் அந்த பிள்ளைக்கு பெரியதொரு ஷீல்டா இருந்து இதை வந்து ஒரு வெற்றி படிக்கல்லாம் கொண்டு போறதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க அப்படி என்பது எந்த வித டவுட்டுமே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா, என்னோட கருத்து, இப்போ கில்மிசா அவர்கள் பண்ண விடயம் அதுக்கு எதிர்ப்புகள் வந்துச்சுல்ல, அது வந்து அக்கறையில் சில பேர் வந்து ஒரு விமர்சனம், சில பேர் நடக்கிற எல்லாத்தையும் பேசுவாங்க, அதில் வந்து பேசினாங்க. சில பேர் வைத்தறிச்சல பேசினாங்க, சில பேர் வந்து காசு உழைக்கணும் அப்படின்னு வந்து பேசினாங்க. பட் வட்டவர் பேசினது எல்லாமே எல்லா விதத்திலையும் ஒரு நன்மைக்கு தான். கில்மிசா அவர்களுக்கும் ஒரு விதத்தில் இது ஒரு நல்லதொரு பாடம். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்தது இப்போ கில்மிசாவை போல இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பெரியதொரு அடிமனதில் ஒரு இதாக பதிஞ்சிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதில் மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இளைஞர்கள் தான். அவருடைய மிகப்பெரிய மைனஸே அவர்கிட்ட ஒரு இளைஞர்கள் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குல்ல, 18 வயசுக்கு குறைஞ்ச கூட்டம், எந்த சொல்லுமே கேட்க மாட்டாங்க. லைசன்ஸ் இல்லாமல் மோட்டார் பைக் ஓடுறது, தற்குறித்தனமாக நடந்துக்கிறது, அறிவில்லாமல் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அது அந்த ஃபியூச்சருக்கு அந்த சமுதாயத்தை கெடுக்கிற கூட்டம் தான் விஜயோட இருக்கு. அது நீங்கள் எங்கே வேணுமென்னாலும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட கூட்டம் எந்த நாள்லையும் வரக்கூடாது அப்படி என்பது பல பேரோட விருப்பம். சரிங்களா? அப்போ நாளைய சமுதாயம் இப்படியான ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள ஓகே நம்ம தப்பு பண்ணால் இப்படி தட்டி கேட்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு இந்த வயசுலேயே வந்து வந்துடும். ஆகவே வந்து இப்போ நடந்த விடயங்கள், கில்மிசா அவர்கள் நடந்த விடயங்கள் அவங்களுக்கு அந்த விமர்சனம் வைத்தவர்கள் பண்ணது சரி அப்படின்றதான் என்னுடைய. சரிங்களா? ஏன்னா பல பேர் இதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் பல பேரண்ட்ஸ் வந்து இந்த விடயத்தை சொல்லி பாடமாக வந்து படிப்பிப்பார்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.